காக்ரோச் ஜனதா பார்ட்டி. இதை பற்றி தெரியாதவங்க இப்போ தமிழ்நாட்டில் இந்தியாவில் யாருமே இருக்க முடியாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு ஜட்ஜ் வந்து சூரியகாந்த் அப்படின்றவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு. இளைஞர்கள் வந்து இந்தியாவோட இளைஞர்கள் வந்து ஒரு காக்ரோச் மாதிரி அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் பேசுகிறாரு. எதுக்கு அப்படி சொல்கிறாருன்னா, எந்த வேலைக்கும் போகாமல் வீட்டிலேயே இருந்துக்கிட்டு ஃபோன் நோண்டிக்கிட்டு சோஷியல் மீடியாஸில் வந்து அவங்களுடைய லைஃப்பை ரன் பண்ணுற மாதிரி அவர் மீன் பண்ணி பேசியிருக்காரு. அதுக்கு அகைன்ஸ்டாக தொடங்கப்பட்டது தான் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்றது. ஆரம்பித்த ஒரு வாரத்திலே வந்து பார்த்திங்கன்னா, இப்போ 20 மில்லியன் ஃபாலோவர்ஸ் கிட்ட அந்த பேஜ் அச்சீவ் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் வந்து எல்லா இளைஞர்களையும் நான் மீன் பண்ணல, ஒரு சில பேர் தான் மீன் பண்ணேன், இது தப்பாக புரிஞ்சுக்க வேணாம் அப்படின்ற மாதிரியான மறுபடியும் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ப்ரெஸ் மீட் மாதிரி ஒன்று கொடுத்தாரு அவர். இப்போ அந்த பேஜில் என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா, இப்போ நடந்துகிட்ருக்க இஷ்யூஸ் பேசிஸ், பொலிட்டிக்கல் பேசிஸ் விஷயங்களை வந்து அகேன்ஸ்டாக அதுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா, அந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் காக்ரோச் ஜனதா பார்ட்டி அந்த அக்கௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக பேன் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி பேன் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் போட்ட முந்தைய வீடியோஸ்லேயே வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருப்பார். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி வந்து பேன் பண்ணிட்டாங்க. இப்போ அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா, காக்ரோச் ஜனதா பார்ட்டி பேக் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இன்ஸ்டாகிராம் ஐடி ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காரு. அதுக்கு உங்கள் சப்போர்ட்டை கொடுக்குற மாதிரி கேட்டிருக்காரு அதில். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.